நாகரிகம் பற்றிய சிறு தொகுப்பு. நாகரிகம் எப்படி இருக்கணும், நாகரிகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமாக ஆடை கலாச்சாரம். உடை அணிவது இப்படி அணிந்தால்தான் ஒரு நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உடையை எந்த மாதிரி அணிந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நாகரிகம். பழைய காலத்துலலாம் பெண்கள் சேலை கட்டிகிட்டு இருந்தாங்க. சேலையிலேருந்து சுடிதாருக்கு மாறினாங்க, ஜீன் பேண்ட்டு எல்லாத்துக்கும் மாறினாங்க. அடுத்து பனியன், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உடைகள் அணிவதே ஒரு நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உடைகள் நன்றாக இருந்தால் நல்லதே. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித உடை அணிந்தாலும் அது நன்றாக இருந்தால் அது நாகரிகத்தை அவமானப்படுத்தாது. சிலர் அவர்கள் உடல் அங்கங்கள் தெரியும்படியே உடையை அணிகிறாங்க. நாகரிகம் வளர்வது தவறா இல்லை உடைகள் அணிவது தவறா என்று தெரியல. உலக புகழ்பெற்ற அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, முகமது அலியின் மகள் அவரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ போகும்போது அந்த பெண்ணின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருந்துள்ளது. அதற்காக அவர் மகளுக்கு ஒரு சின்ன அறிவுரையை அவர் கூறியிருக்கிறார். அது என்னன்றதை அவங்க மகள் அஹனாவே அதை வெளியே சொல்லியிருக்காங்க. நானும் எனது தங்கை லைலாவும் எனது அப்பாவை பார்க்க அவர் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அந்த அறைக்கு செல்லும் பொழுது எப்பொழுதும் அப்பா எங்களை ஒளிந்து கொண்டு பயமுறுத்துவார். அதே போல் வழக்கம் போல் அன்றும் ஒரு கதவிற்கு பின்னால் நின்று கொண்டு எங்களை பயமுறுத்துவது போல் நின்று கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளே சென்றவுடன் எங்களை ஆறத் தழுவி அன்பு முத்தமிட்டார். பின்பு அவர் எங்களை உற்று பார்த்தார். எங்களை அருகில் அமர்த்தி கொண்டு என் கண்களை நோக்கி நேராக ஒன்றை கூறினார். ஆனா என் மகளே, இந்த உலகில் மதிப்பு மிக்கதாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறுவதற்கு மிகவும் கடினமாகத்தான் உள்ளது. வைரங்களை எங்கு எடுப்பார்கள்? பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் வைரங்கள் உள்ளன. முத்துக்களை எங்கு எடுப்பார்கள்? கடலின் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன. தங்கத்தை எங்கு எடுப்பார்கள்? சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்கு இடையே அதை எடுப்பதற்காக மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்றார். மீண்டும் என்னை உற்று நோக்கியவராக அவர், உன் உடல் புனிதமானது. வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள். உன் உடலை நீ முறையாக மறைத்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம். பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்த செயல். அதை விட்டு பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் கள்வர்களும் கயவர்களும் சூறையாடப்படுவார்கள் என்று தன் மகளுக்கு அறிவுரை கூறினார். ஆகையால் நாம் அனைவரும் நல்ல முறையான ஆடைகளை உடுத்திக்கொண்டு நம் நாகரிகத்தை மிக அழகாக வளர்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் தமிழ் ட்ராக் சேனல். நன்றி, வணக்கம்.